ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான கஞ்சி ப்ரீமிக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ்க்கெல்லாம் ஆனுவல் லீவ் வந்துருச்சு. இந்த கஞ்சி ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 5 to 7 மினிட்ஸில் ஈஸி அண்ட் டேஸ்டியான கஞ்சி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 கப் கருப்பு கவுனி அரிசி, 1 கப் கருப்பு உளுந்து தனித்தனியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய வாசம் இருந்து இது எங்கே காய போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஏன்னா இதை நிழலில் காய வைக்கணுமா. எங்கள் அம்மா மறுநாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தான் பொறுமையே கிடையாது. சரின்ட்டு அந்த ஓரத்தில் போய் எப்படியோ காய போட்டு எடுத்துட்டேன். காஞ்சதை ஒரு இரும்பு சட்டியை வச்சு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்தை போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வறுத்தா போதும், நல்ல ஒரு அரோமா வரும். ரொம்ப வறுத்துட்டா அப்புறம் கசப்பாயிரும். இதே சட்டியில் கருப்பு கவுனி அரிசி போட்டு 7 to 8 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அரிசி லேசாக பொரிஞ்சு வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரெண்டையும் தனித்தனியாக நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்தை அரைச்சிக்கலாம். அடுத்து கருப்பு கவுனி அரிசி அரைச்சிக்கலாம். அது ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் கூட கஞ்சி செய்யும்போது நல்லா தான் இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கஞ்சி மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா கஞ்சியை நீங்கள் உப்பு போட்டு வேணாலும் செஞ்சுக்கலாம், இல்லை ஸ்வீட்டாக வேணும்னா இனிப்பு போட்டு வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் இப்போ இனிப்பு போட்டு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். 3 ஸ்பூன் கஞ்சி ப்ரீமிக்ஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி, சுகர் உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இனிப்பு போட்டு செய்யும் போது மட்டும் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, அந்த ஃப்ளேவருக்காக. உப்பு போட்டு செய்யும் போது இது தேவை கிடையாது. எப்போவுமே கஞ்சி செய்யும் போது கஞ்சி மிக்ஸ் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணுங்க. ஏன்னாக்கா கை விடாமல் கிண்டலைன்னா அது கட்டி பட்டுரும். நல்லா இப்படி கஞ்சி திக்காகி வந்தோடனே பால் ஊற்றி சர்வ் பண்ணிட வேண்டியதான். குட்டீஸ் கொடுக்கும் போது கொஞ்சமாக வீட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் சால்ட்டு போட்டு பண்ணுறீங்கன்னா ஆற வச்சுட்டு லாஸ்ட்டாக மோர் ஊற்றி குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி வேணால் இன்னொரு ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கருப்பு கவுனி கஞ்சி ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். கருப்பு உளுந்துலேயும் கருப்பு கவுனிலையும் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, என்ன செஞ்சு வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அல்பு போடுவோம். அல்பு பார்க்காம செஞ்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி ஈஸியாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஹோம் குயின்.